அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். வர்ற புதன்கிழமை, அதாவது ஜனவரி மாசம் 29ஆம் தேதி தை மாசத்தோட அமாவாசை. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற பொருள்ல ஏதாவது ஒரு பொருளை மட்டுமாவது உங்க பூஜை அறையில நீங்க வச்சாலே போதும். உங்க வீட்ல எக்கச்சக்கமா பணம் சேர ஆரம்பிக்கும். 16 வகையான செல்வங்களும் உங்க வீட்ல நிறைஞ்சு இருக்கும்னே சொல்லலாம். இது என்ன பொருள்னு வாங்க இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா ஒவ்வொரு மாசத்துல வரக்கூடிய அமாவாசை நாளும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். முன்னோர்களோட வழிபாட்டுக்கு உகந்த நாட்கள். அது மட்டும் இல்லாம பிரபஞ்ச சக்தி அதிக அளவுல இந்த நாள்ல இருக்கும். அதுலயும் ஒரு வருஷத்துல வரக்கூடிய 3 அமாவாசைகள் முக்கியமா பார்க்கப்படுது. தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி மாசத்தோட அமாவாசை. அந்த வகையில இப்ப நமக்கு வரப்போறது தை மாசத்தோட அமாவாசை. மற்ற அமாவாசை நாட்கள்ல நாம முன்னோர்களுக்கான வழிபாடுகளை செய்யலைனா கூட கட்டாயமா இப்ப நான் சொன்ன இந்த 3 அமாவாசை நாட்கள்லயும் நம்ம முன்னோர்களுக்கான வழிபாடுகளை நாம செய்யணும். தர்ப்பணம் கொடுக்கறவங்க தவறாம தர்ப்பணம் கொடுக்கணும். இப்படி தர்ப்பணம் கொடுக்கறதுல இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. பெண்கள் அம்மா அப்பாவுக்காக தர்ப்பணம் கொடுக்கலாமான்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. பெண்கள் நீங்க திருமணமாகி வந்ததுக்கு அப்புறமா அம்மா அப்பாவுக்காக தர்ப்பணம் கொடுக்க கூடாது. அதாவது எள்ளும் தண்ணீரும் இறைக்க கூடாது. வேற என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க உங்க அம்மா அப்பாவுக்கு படையல் போடலாம். அதாவது உங்க அம்மா அப்பாவுக்கு பிடிச்ச பொருட்களை செஞ்சு வச்சு அவங்கள நினைச்சு நீங்க வழிபாடு செய்யலாம். கணவனை இழந்த பெண்கள் மட்டும்தான் தர்ப்பணம் கொடுக்கணும். நம்ம முன்னோர்களோட ஆசி நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கு தை மாசத்தோட அமாவாசை நாள்ல காலையில எந்திரிச்ச உடனேயே ஒரு டம்ளர் தண்ணீரை உங்க வீட்டு வாசலுக்கு வெளிப்பக்கத்துல வைங்க. மறுநாள் காலையில வரைக்கும் இந்த தண்ணீர் அப்படியே இருக்கலாம். மறுநாள் காலையில எந்திரிச்சு இந்த தண்ணீரை நீங்க கால்படாத இடத்துல ஊத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி அன்போட நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம முன்னோர்களோட ஆசைய நமக்கு பரிபூரணமா பெற்று கொடுக்கும். இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு தீராத கஷ்டம் இருக்குன்னா பித்ரு கடனை தீர்க்காதது கூட ஒரு காரணமா அமையும். அதாவது முன்னோர்களுக்கான வழிபாடுகளை செய்யாதது, தர்ப்பணம் கொடுக்காதது கூட நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால தவறாம இந்த அமாவாசை நாள்ல யார் யார் தர்ப்பணம் கொடுக்கணுமோ தர்ப்பணத்தை மறக்காம கொடுங்க. அதே மாதிரி படையல் போட்டு வழிபாடு செய்யுங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க வீட்ல நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல ஒரு சொம்புல தண்ணீரை வைக்கிறதுக்கு பாருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம செய்யும் போதே நம்ம முன்னோர்கள் மனம் குளிர்ந்து நமக்கான ஆசைய நமக்கு வழங்குவாங்க. அடுத்ததா இந்த அமாவாசை நாள்ல நாம கொடுக்கக்கூடிய தானமும் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்னே சொல்லலாம். தர்ப்பணம் கொடுக்கறவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பண காரியங்களை செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்தணர்களுக்கு தானம் கண்டிப்பா கொடுக்கணும். என்னென்ன பொருட்கள் கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா, பச்சரிசி, பச்சை காய்கறிகள், அதுக்கப்புறமா வெள்ளை நிற வஸ்திரங்கள். இத நீங்க தானமா கட்டாயமா கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்க கொடுக்கக்கூடிய தானம் உங்க முன்னோர்களை சென்று சேரும்னு சொல்லுவாங்க. அடுத்ததா சனி பகவானால ஏற்படக்கூடிய தொல்லைகள்ல இருந்து விடுபடுறதுக்கு இந்த தை அமாவாசை நாள்ல ஊனமுற்றவர்களுக்கு நீங்க ஏதாவது ஒன்ன தானமா வாங்கி கொடுங்க. அதாவது அவங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இயலாத எளியவர்களுக்கு கருப்பு நிறத்துல கம்பளி போர்வை வாங்கி கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இது நம்ம பித்ருக்களோட ஆசைய நமக்கு முழுமையா பெற்று கொடுக்கும். சரி, அடுத்ததா இந்த தை அமாவாசை நாள்ல நம்ம பூஜை அறையில வைக்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப நான் சொல்ல போற பொருட்கள்ல ஏதாவது ஒரு பொருளை மட்டும் நீங்க வாங்கி வச்சா கூட போதும். எல்லா பொருளையும் வாங்கி வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா இது உங்க விருப்பம் தான். உங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களால முடிஞ்ச பொருளை வாங்கி பூஜை அறையில வைங்க. இந்த தை அமாவாசை நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த எளிமையான வழிபாடு நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணுங்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணி இத பண்ணணும் அதை பண்ணணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. நம்ம மன திருப்தியோட இந்த மாதிரி எளிமையான ஒரு சில விஷயங்களை செஞ்சாவே, அதுவும் அமாவாசை மாதிரியான நாட்கள்ல நாம செய்யும் போது நிச்சயமா நம்ம வாழ்க்கை நாம நினைச்ச மாதிரி மாறும். நம்ம முன்னோர்களோட அருளையும் குலதெய்வத்தோட அருளையும் முழுமையா பெற்று கொடுக்கக்கூடிய நாள் தான் இந்த அமாவாசை நாள். அதனால இந்த நாளை தவற விடாம இப்ப
நான் சொல்ல போற பொருள்ல ஏதாவது ஒரு பொருளை மட்டுமாவது வாங்கி வைங்க. நாம அமாவாசை நாள்ல வாங்க வேண்டிய முக்கியமான முதல் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மங்கள காரியங்கள்ல முதல் இடத்தை பிடிக்கக்கூடிய பச்சரிசி. பச்சரிசியில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. இந்த பச்சரிசி இல்லாத சுப காரியங்கள் இல்லைன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட பச்சரிசிய உங்க வீட்டுக்கு நீங்க வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன கிண்ணத்துல பூஜை அறையில நீங்க வைங்க. இது மகாலட்சுமி தாயாரோட பரிபூர்ணமான அருளையும் நம்ம குலதெய்வத்தோட அருளையும் நமக்கு முழுமையா பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததா புதன்கிழமையோட சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை நாள்ல பச்சை பயறு வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பச்சை பயறு புதன் பகவானுக்கு உகந்தது. புதன்கிழமை புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அதே மாதிரி தொழில்ல தடைகள் இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த அமாவாசை நாள்ல மாட்டுக்கு பச்சை பயரை வாங்கி ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சு அதுல வெல்லத்தை கலந்து உணவா நீங்க கொடுங்க. அடுத்ததா நாம வாங்கி வைக்க வேண்டிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெல்லம். இந்த வெல்லத்தை வாங்கி அதுல ஒரு சின்ன துண்ட பூஜை அறையில வச்சுட்டு நீங்க வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இதுல இருந்து ஒரு சின்ன கட்டி வெல்லத்தை எடுத்து, அதாவது நீங்க பூஜை அறையில வச்சு வழிபாடு செஞ்சீங்க இல்லையா, அதுல இருந்து ஒரு சின்ன கட்டி வெல்லத்தை எடுத்து அந்த வெல்லத்தை நல்லா பவுடர் பண்ணிட்டு உங்க நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல தூவி விட்டுருங்க. இந்த மாதிரி தூவி விடும் போது எறும்பு வந்து அதை உணவா எடுத்துக்கும். அமாவாசை நாள்ல இந்த மாதிரி எறும்புகளுக்கு வைக்கக்கூடிய உணவு நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளை நமக்கு முழுமையா தீர்த்து வைக்கும். நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் குறைஞ்சாதான் நம்ம ஜாதகத்தோட நல்ல பலனும் நாம செய்யக்கூடிய செயல்களுக்கான புண்ணியமும் நமக்கு கிடைக்கும். முக்கியமா நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கான பலனும் நமக்கு கிடைக்கும். அதனால மறக்காம வெல்லத்தை வாங்கி அந்த வெல்லத்தை நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க தூவி விட்டுட்டு தூங்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தூளை நீங்க தூவி விட்டா கூட போதுமானது. அடுத்ததா நாம வாங்க வேண்டிய 4வது பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, புதன்கிழமை நாள் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அந்த வகையில ஏலக்காய் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த ஏலக்காயில மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. உங்க வீட்ல ஏற்கனவே ஏலக்காய் இருந்தா கூட ஒரு 50 கிராம், அப்படி இல்லைன்னா சின்ன பாக்கெட்ல கூட ஏலக்காய் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஏலக்காய கூட நீங்க வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யலாம். அடுத்ததா நாம வாங்கி வைக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில வளங்களை சேர்க்கக்கூடிய பச்சை கற்பூரம். இந்த பச்சை கற்பூரம் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது. கொஞ்சமா பச்சை கற்பூரத்தை வாங்கிட்டு வந்து அதை பூஜை அறையில வச்சு வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா இந்த பச்சை கற்பூரத்துல இருந்து, அதாவது பூஜை அறையில வச்ச பச்சை கற்பூரத்துல இருந்து ஒரு சின்ன துண்டை எடுத்து அதை பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையும் நீங்க பர்ஸ்லயுமே நுணுக்கிட்டு உங்க விரலால அந்த பச்சை கற்பூரத்தை நசுக்கிட்டு தூளா சேர்த்துக்கலாம். இது நல்ல ஒரு பணவரவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இப்ப நான் மொத்தமா 5 பொருட்களை சொல்லியிருக்கேன். இப்போ இந்த பொருள் எல்லாம் எந்த நேரத்துல வாங்கி வைக்கணும்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நாம அமாவாசை நாள்ல முன்னோர்களோட வழிபாட்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்க தர்ப்பணம் கொடுக்கறீங்க, படையல் போடுறீங்கன்னா அது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா சாயங்கால நேரத்துல கூட, இன்னும் சொல்லணும்னா மத்தியான நேரத்துல கூட நீங்க வாங்கலாம். இந்த அமாவாசை நாள்ல நமக்கு ராகு காலம் மத்தியானம் 12 மணியிலிருந்து 1 மணி 30 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு. அந்த வகையில மத்தியானம் 1 மணி 30 நிமிடங்களுக்கு மேல நீங்க எப்ப வேணாலும் இப்ப நான் சொன்ன பொருளை வாங்கலாம். சாயங்கால நேரத்துல விளக்கேத்தி வச்சு இப்ப நான் சொன்ன பொருட்களை பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யுங்க. மத்தபடி புதன்கிழமை விநாயகரோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கறனால விநாயகருக்கு உகந்த அருகம்புல்ல வாங்கி கோவிலுக்கு கொடுக்கறது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளை உங்களுக்கு நீக்கி கொடுக்கும். அதே மாதிரி மகாவிஷ்ணுவுக்கு உகந்த இந்த புதன்கிழமை நாள்ல பெருமாள் கோவிலுக்கு போக முடியும்னா துளசி இலைகளை வாங்கி கொடுங்க. அதே மாதிரி தாயாருக்கு தாமரை பூவை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யுங்க. இது உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவுல அமாவாசை நாள்ல நாம செய்ய வேண்டிய முக்கியமான தானங்கள் என்னங்கறத பத்தியும், நம்ம பூஜை அறையில வைக்க வேண்டிய பொருட்கள் என்னங்கறத பத்தியும் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.